எல்லோருக்கும் வணக்கம். இது உங்கள் வேர்ல்ட் ரெஸ்லிங் தமிழ் சேனல். நான் உங்கள் ஆனந்த். இந்த வீடியோவில் இப்போ நடந்து முடிஞ்ச சர்வைவர் சீரியஸ் வார் கேமில் என்ன நடந்துச்சு அப்படின்றத பற்றி டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ணவங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்னு கொடுத்து வச்சுக்கோங்க. அப்படியே கீழே டிஸ்கிரிப்ஷனில் நம்மளோட வாட்ஸ்அப் டெலிகிராம் சேனல் இருக்குது. அதில் நிறைய அப்டேட் கொடுத்துருக்கேன். மறக்காமல் கீழே இருக்க வாட்ஸ்அப் டெலிகிராம் சேனலை கிளிக் பண்ணி ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போ. சர்வைவர் சீரியஸ் பேப்பர் வியூ ஸ்டார்ட் பண்ண உடனே மொதல் மேட்சே உமன்ஸுக்கான வார் கேம் மேட்ச் நடக்குது. ஸோ இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் ஒரு பக்கம் ஏஜே லீ டீம், ஒரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா பெக்கி லிஞ்ச் டீமுக்கான ஒரு வார் கேம் மேட்ச்சு. இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் யார் ஸ்டார்ட் பண்ணுறா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்க. டீமில் இருந்து சார்லட் ஃப்ளேயரும் இன்னொரு டீமில் இருந்து வந்து பார்த்தீங்கன்னா ஆஸ்காவும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மேட்சை ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஸோ ஒவ்வொரு 2.5 நிமிஷத்துக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தவங்களா உள்ளே வந்துகிட்டே இருப்பாங்க. ஒவ்வொரு டீம்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா மாறி மாறி உள்ளே வருவாங்க. கடைசியாக வந்து பார்த்தீங்கன்னா ரியா ரிப்ளி, ஸோ எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே வந்ததுக்கு அப்புறம் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வார் கேம் மேட்சே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் ஆகும். ஸோ அதுக்கு முன்னாடி அடிச்சுக்கிட்டது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா சும்மா. இதுக்கப்புறம் அடிச்சுக்கிட்டு ஸோ யார் பின் பண்ணுறாங்களோ, யார் சப்மிஷன் மூலியமா வின் பண்ணுறாங்களோ, ஸோ அவங்க தான் வெற்றியாளர். ஸோ 2 டீமுமே வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே வந்துட்டாங்க. கரெக்டாக ஒரு 10 பேருமே உள்ளே இருக்க அந்த மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் ஆகுது. ஸ்டார்ட் ஆன உடனே இந்த மேட்ச் உண்மையிலே ஒரு செமையான மேட்சாக இருக்குது. இந்த மேட்ச்சில் ரியா ரிப்ளேவாக இருக்கட்டும், ஒரு பக்கம் ஆஸ்கா, பெக்கி லிஞ்ச், ஏஜே லீ, ஸோ எல்லாருமே வேற லெவலோட ஒரு பெர்ஃபார்மன்ஸை கொடுத்தாங்க. ஸோ இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் என்ன நடக்கும், யார் வின் பண்ணுவா அப்படின்ற மாதிரி ரொம்பவே க்ளோஸாக போகுது. ஒரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ நாயா ஜாக்ஸ் அண்ட் லாஸ்ட் லெஜண்ட், ஸோ அவங்க வந்து பார்த்தீங்கன்னா அவங்க டீமை வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாக லீட் பண்ணி கொண்டு போகிறாங்க. இந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா ரியா ரிப்ளி தனியாளாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த மேட்சை வேற லெவலில் வந்து பார்த்தீங்கன்னா கொண்டு போகிறாங்க. ஒரு கட்டத்தில் யோஸ்காய் அந்த கேஜ் மேலே ஏறி அங்கேருந்து வந்து பார்த்தீங்கன்னா கீழே குதிக்கிறது. ஸோ அது எல்லாமே இந்த மேட்ச்சில் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஹைலைட்டாக இருந்துச்சு. இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் 2 டீமுமே ஒரு தரமான ஒரு பெர்ஃபார்மன்ஸை கொடுத்துருந்தாலும் ஸோ ஃபைனலி வந்து பார்த்தீங்கன்னா இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் ஒன்று ஃபேஸ் டீம், இன்னொன்று ஹீல் டீம். ஸோ இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் யார் வின் பண்ணுவா அப்படின்ற மாதிரி பெரிய எதிர்பார்ப்போட காத்துட்டு இருக்கும் போது ஃபைனலி வந்து பார்த்தீங்கன்னா ஸோ ஏஜே லீ வந்து பார்த்தீங்கன்னா சப்மிஷன் மூலியமா வந்து பார்த்தீங்கன்னா இந்த மேட்சை வின் பண்ணி ஃபைனலி ஃபேஸ் டீம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மேட்சை வந்து பார்த்தீங்கன்னா வின் பண்ணுறாங்க. ஏஜே லீ, ரியா ரிப்ளி, யோஸ்கா, சார்லட் ஃப்ளேர் அண்ட் அலெக்சா பிளஸ், ஸோ அவங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மேட்சை வின் பண்ணிட்டு ஒரு பயங்கரமான செலிப்ரேஷனோட வந்து பார்த்தீங்கன்னா சர்வைவர் சீரியஸ் வார் கேமை வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் பண்ணி வச்சுட்டு போகிறாங்க. ஸோ உடனே அதே இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஜான் சீனா வர்சஸ் டாமினிக் மிஸ்டீரியோக்கான இன்டர்கான்டினென்டல் சாம்பியன்ஷிப் மேட்ச் நடக்குது. இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் உண்மையிலே ஒரு சூப்பரான மேட்ச். இதுதான் ஜான் சீனாவோட ஃபைனல் பேப்பர் வியூ மேட்ச். இதுக்கப்புறம் டிசம்பர் 13ஆம் தேதி நடக்க போகிற ஸோ சாட்டர்டே நைட் மெயின் ஈவென்ட் பேப்பர் வியூவில் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கடைசியாக மேட்ச் பண்ண போகிறாரு. ஸோ இதுவே அவரோட கடைசி மேட்சாக இருக்கும் அப்படின்ற ஒரு பெரிய எதிர்பார்ப்போட இந்த மேட்ச் நடக்குது. இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் ஸோ டாமினிக் மிஸ்டீரியோ வரும்போதே வந்து பார்த்தீங்கன்னா ஸோ அவங்க கூடிய ரக்கூல் ராட்விகஸையும் வந்து பார்த்தீங்கன்னா கூப்பிட்டுட்டே வராங்க. இந்த மேட்ச் நல்லா போய்கிட்டு இருக்கும். இந்த மேட்ச்சுக்கு நடுவுலேயே வந்து பார்த்தீங்கன்னா ஜான் சீனா, ரக்கூல் ராட்விகஸ் அவங்க எல்லாருமே சேர்ந்து அடிச்சுக்கிட்டே இருப்பாங்க. ஸோ ஒரு கட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ எவ்வளவோ ட்ரை பண்ணி சீட் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா ஸோ ஜான் சீனாவை பீட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி டாமினிக் மிஸ்டீரியோ ட்ரை பண்ணுவார். ஸோ அது எல்லாத்தையும் மீறி இந்த மேட்சை வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே சூப்பராக கொண்டு போவாங்க. ஒரு கட்டத்தில் ரெஃப்ரி சமகாண்டாகி அந்த இடத்துல ரக்கூல் ராட்விகஸை வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்த விட்டு அமுச்சிடுவாங்க. உடனே அந்த இடத்துல அந்த மேட்ச் நல்லா போய்கிட்டு இருக்கும். ஒரு கட்டத்தில் ஜான் சீனா தவறுதலாக வந்து பார்த்தீங்கன்னா ரெஃப்ரி அடிக்க அந்த இடத்துல ஃபின் பாலரும் ஜேடி மெக்டோனலும் உள்ளே வந்து பயங்கரமாக ஜான் சீனாவை அடிப்பாங்க. ஸோ அதுக்கப்புறமும் அந்த மேட்ச் உண்மையிலே ஒரு தரமான மேட்சாக போகும். ஜான் சீனா அவங்க 2 பேரையும் அடிச்சுட்டு அந்த மேட்சை வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே சூப்பராக கொண்டு போவார். ஒரு கட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஜான் சீனா வின் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெஃப்ரியை கூப்பிடும் போது அந்த இடத்துல ரொம்பவே ஷாக்கிங்காக வந்து பார்த்தீங்கன்னா லிவ் மார்கன் வந்து பார்த்தீங்கன்னா ரிட்டர்ன் ஆகுறாங்க. லிவ் மார்கன் உள்ளே வராங்க. உள்ளே வந்த உடனே அவங்க டாமினிக் மிஸ்டீரியோட கன்னத்தில் அடிச்சுட்டு ஜான் சீனாவை கட்டி பிடிக்கிறாங்க. அந்த இடத்துல தான் ஒரு பயங்கரமான ட்விஸ்ட்டு. ஃபைனலி வந்து பார்த்தீங்கன்னா லிவ் மார்கன் இறங்கி ஜான் சீனாவுக்கு ஒரு லோ ப்ளோ அடிச்சு ஸோ ஜான் சீனாவை வந்து பார்த்தீங்கன்னா அடிச்சு ஸோ டாமினிக் மிஸ்டீரியோக்கு ஹெல்ப் பண்ணி டாமினிக் மிஸ்டீரியோ வந்து பார்த்தீங்கன்னா ஜான் சீனாவை பீட் பண்ணி ஸோ அவரோட இன்டர்கான்டினென்டல் சாம்பியனை திரும்பவும் ஜான் சீனா கிட்ட இருந்து அவரே வந்து பார்த்தீங்கன்னா வின் பண்ணிட்டு ஒரு பயங்கரமான செலிப்ரேஷனோட கிளம்புறாரு. ஃபைனலி லிவ் மார்கன் வந்து பார்த்தீங்கன்னா சர்வைவர் சீரியஸில் வந்து பார்த்தீங்கன்னா ரிட்டர்ன் ஆகுறாங்க. ஸோ ஜான் சீனா இன்னும் ஒரே ஒரு மேட்ச் தான் பண்ண போகிறாரு. டிசம்பர் மாதம் 13ஆம் தேதி நடக்க போகிற சாட்டர்டே நைட் மெயின் ஈவெண்ட்டில் அவரோட கடைசி மேட்ச் இருக்கும் அப்படின்ற மாதிரி ஸோ ஃபேன்ஸுங்க ரொம்பவே தேங்க் பண்ணுறாங்க ஜான் சீனாக்கு. ஸோ அதோட அந்த மேட்சை வந்து பார்த்தீங்கன்னா முடியுது. ஸோ அதுக்கு அடுத்தபடியாக உமன்ஸ் வேர்ல்ட் சாம்பியன்ஷிப் மேட்ச் நடக்குது. இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் நிக்கி பெல்லா வெர்சஸ் ஸ்டெஃபனி வாக்கருக்கான உமன்ஸ் வேர்ல்ட்
வேர்ல்ட் சாம்பியன்ஷிப் மேட்ச் நடக்குது. இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் உண்மையிலேயே ஒரு சூப்பரான மேட்ச். இந்த மேட்ச்சில் ரெண்டு பேருமே ஒரு தரமான ஒரு பெர்ஃபார்மன்ஸாக கொடுத்தாங்க. இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் என்ன நடக்கும், யார் வின் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி ரொம்பவே க்ளோஸாக போகுது. ரெண்டு பேருமே விட்டு கொடுக்காம தரமான ஒரு பெர்ஃபார்மன்ஸாக கொடுக்குறாங்க. ஸோ ரிங் சைட்லேயே இருக்கட்டும், நிக்கி பெல்லாவுமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த மேட்சை விட்டு கொடுக்காம தரமான ஒரு மேட்சாக வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்குறாங்க. நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸையும் வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்குறாங்க. இந்த மேட்ச் என்னதான் ஒரு சூப்பரான மேட்சாக போனாலும் ரெண்டு பேரும் தரமான ஒரு பெர்ஃபார்மன்ஸை கொடுத்தாலும் ஸோ ஃபைனலி வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டெஃபனி வாக்கர் ரொம்பவே க்ளீனாக ஸோ நிக்கி பெல்லாவை பீட் பண்ணி இந்த மேட்ச்சில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டெஃபனி வாக்கர் வின் பண்ணிவிட்டு அவங்களோட உமன்ஸ் வேர்ல்ட் சாம்பியனை அவங்களே ரீட்டைன் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா எடுத்துகிட்டு போகிறாங்க. ஸோ உடனே இன்னைக்கு சர்வைவர் சீரியஸ் வார் கேமோட மெயின் ஈவெண்ட் மேட்ச் நடக்குது. ஸோ மென்ஸுக்கான வார் கேம் மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா நடக்குது. இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் ஒரு பக்கம் ரோமன் ரிங்ஸ் டீம், இன்னொரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா ப்ராக் லெஸ்னர் டீம். ஸோ யார் டீம் லீடர் அப்படின்றதே ஒரு குழப்பத்தோட இந்த மேட்சை வந்து பார்த்தீங்கன்னா கொண்டு போகிறாங்க. இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் ஒரு பக்கம் ஃபேஸ் டீம், இன்னொரு பக்கம் ஹீல் டீம். ஸோ இந்த ரெண்டு டீமில் யார் ஜெயிக்கிறாங்க, 2.5 நிமிஷத்துக்கு ஒரு வாட்டி ஒவ்வொருத்தவங்களா வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே வந்துட்டு இருப்பாங்க. ஃபர்ஸ்ட் இந்த மேட்சை ஸ்டார்ட் பண்ணுறது சிஎம் பங்கும் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பிரான் பிரேக்கரும் இந்த மேட்சை ஸ்டார்ட் பண்ணுறாங்க. இந்த மேட்ச் ஒரு செம்மையான மேட்சாக இருந்துச்சு. ரெண்டு பேருமே தரமாக ஃபைட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் ட்ரூ மேக்கின்டையர் வருவார், அதுக்கப்புறம் கோடி ரோட்ஸ் வருவார், அதுக்கப்புறம் ஊசோஸ் வருவாங்க. இந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா பிரான் பிரேக்கர், பிரான் சென்ட்ரீட் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே ஒவ்வொருத்தவங்களா வந்து பார்த்தீங்கன்னா வருவாங்க. ஃபைனலி ரெண்டு டீம்லேயே 4-4 வந்து பார்த்தீங்கன்னா சண்டை போட்டுட்டு இருக்கும்போது ஸோ ஃபைனலி வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல ப்ராக் லெஸ்னர் உள்ள வந்து பயங்கரமாக எல்லாரையும் அடித்து எஃப்ஐ போட்டு தெறிக்க விடுவார். ஸோ இந்த பக்கம் ஃபேஸ் டீமில் கடைசியால் ரோமன் ரிங்ஸ் உள்ளே வருவார். உள்ளே வரும்போதே ப்ராக் லெஸ்னர் அந்த கேஜை விட்டு கீழே இறங்கி ஸோ வெளியில் போய் வந்து பார்த்தீங்கன்னா அடிச்சுக்குவாங்க. இந்த இடத்துல ரோமன் ரிங்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா ப்ராக் லெஸ்னருக்கு ஒரு 3-4 சூப்பர்மேன் பஞ்ச் போடுவார். அதுக்கப்புறம் ப்ராக் லெஸ்னர் அவரை தூக்கி ஸோ அந்த டேபிள் மேலே அடித்து அதுக்கப்புறம் உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா ப்ராக் லெஸ்னர் ரோமன் ரிங்ஸை தூக்கிட்டு போயிட்டு அந்த கேட்டை வந்து பார்த்தீங்கன்னா மூடுவாங்க. ஸோ அப்போ தான் அந்த மேட்சே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் ஆகும். அந்த மேட்ச் ஸ்டார்ட் ஆன உடனே ஒரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா ரோமன் ரிங்ஸ் ஸ்பியராக வந்து பார்த்தீங்கன்னா போட்டுட்டு இருப்பார். ஒரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா லோகன் பால் அந்த கையில் இருக்க அந்த ஸ்டீலை வந்து பார்த்தீங்கன்னா எடுத்து எல்லாரையுமே வந்து பார்த்தீங்கன்னா அடிச்சிட்டு இருப்பார். ஸோ இன்னொரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா ப்ராக் லெஸ்னர் எல்லாருக்கும் எஃப்ஐ போட ஸோ எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பியரும் எஃப்ஐயும் மாறி மாறி வந்து பார்த்தீங்கன்னா போட்டுக்குவாங்க. உண்மையிலே ஒரு தரமான ஒரு மேட்சாக வந்து பார்த்தீங்கன்னா இருந்துச்சு. ஸோ ரெண்டு டீமுமே ஒரு பயங்கரமான ஒரு பெர்ஃபார்மன்ஸாக கொடுத்தாங்க. இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் என்ன நடக்கும், யார் வின் பண்ணுவா, என்ன நடக்கும் அப்படின்ற மாதிரி ரொம்பவே க்ளோஸாக போய்கிட்டு இருக்கு. ஒரு கட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு டீமுமே வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாக வந்து பார்த்தீங்கன்னா அடிச்சுக்குவாங்க. ஒரு கட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா சிஎம் பங்கும் ஸோ பிரான் பிரேக்கரும் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாக அடிச்சுட்டு இருக்கும்போது அந்த இடத்துல ரொம்பவே ஷாக்கிங்காக ஸோ மிஸ்ட்ரியாக ஒரு ஆள் வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே வராரு. ஸோ அது யார் அப்படின்றது தெரியல, முகத்தெல்லாம் மூடிட்டு மிஸ்ட்ரியாக உள்ளே வராரு. உள்ளே வந்து சிஎம் பங்கையும் பார்க்குறாரு, பிரான் பிரேக்கரையும் பார்க்குறாரு. சடனாக சிஎம் பங்கை வந்து பார்த்தீங்கன்னா அடிச்சுட்டு செத்ராலன்ஸோட ஃபினிஷர் ஸோ கர்ப் ஸ்டாம்ப் வந்து பார்த்தீங்கன்னா சிஎம் பங்குக்கு போட்டுட்டு அந்த கேஜை விட்டு கிளம்புறாரு. உடனே அந்த சமயத்தை பயன்படுத்தி பிரான் பிரேக்கர் வந்து பார்த்தீங்கன்னா சிஎம் பங்குக்கு ஸ்பியராக போட்டு ஃபைனலி வந்து பார்த்தீங்கன்னா பிரான் பிரேக்கர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மேட்சை வின் பண்ணுறாரு. ஸோ வின் பண்ணதோட பிரான் பிரேக்கர், பிரான் சென்ட்ரீட், லோகன் பால், ப்ராக் லெஸ்னர், ட்ரூ மேக்கின்டையர் ஸோ இந்த டீம் வின் பண்ணிட்டாங்க அப்படின்ற மாதிரி இந்த மேட்ச்சில் இந்த டீம் வின் பண்ணுறாங்க. ஸோ யார் அந்த மிஸ்ட்ரியான ஆள், யார் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ சிஎம் பங்குக்கு வந்து பார்த்தீங்கன்னா கர்ப் ஸ்டாம்ப் போட்டது அப்படின்ற ஒரு மிகப்பெரிய ஒரு குழப்பத்தோடு வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இந்த மேட்சையே வந்து பார்த்தீங்கன்னா முடிக்கிறாங்க. ஸோ அதே சமயம் ஒரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஹீல் டீம் வந்து பார்த்தீங்கன்னா வின் பண்ணிட்டு ஒரு பயங்கரமான செலிப்ரேஷனோட கிளம்புறாங்க. ஒரு பக்கம் ரோமன் ரிங்ஸ் உள்ள போயிட்டு சிஎம் பங்க் கை கொடுத்து கிளப்புறாரு. உடனே வந்து பார்த்தீங்கன்னா கோடி ரோட்ஸை கை கொடுத்து எழுப்பி ஸோ பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி ஸோ அந்த இடத்துல அவங்க 3 பேர் கடையில் ஒரு சின்னதாக ஒரு ஸ்டோரியை கிரியேட் பண்ணுற மாதிரி ஸோ இந்த வருஷம் சர்வைவர் சீரியஸ் வார் கேமை வந்து பார்த்தீங்கன்னா முடிகிறாங்க. ஸோ இந்த வருஷம் சர்வைவர் சீரியஸ் வார் கேமை பொறுத்த வரைக்கும் இதெல்லாம் தான் நடந்துச்சு. இந்த வருஷம் சர்வைவர் சீரியஸ் வார் கேம் மேட்ச்சில் உங்களுக்கு எந்த மேட்ச் ரொம்பவே பிடிச்சிது அப்படின்றத மறக்காம கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுறேங்க. ஸோ இந்த ஒரு வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே கீழே டிஸ்கிரிப்ஷனில் நம்மளுடைய வாட்ஸ்அப் டெலிகிராம் சேனல் இருக்குது, அதில் நிறைய அப்டேட் கொடுத்துருக்கேன். மறக்காம அந்த வாட்ஸ்அப் டெலிகிராம் சேனலில் கிளிக் பண்ணி ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன்.